கைஸ் ஃபைனலி அண்ணா அரைவ் ஆகிட்டார். ஃப்ளைட்டு வந்துடுச்சு எங்கள் ஊருக்கு. அவங்களுக்குள்ளே போயிட்டு என்னங்கிறத பார்த்துட்டு அடுத்த அப்டேட்ஸ் கொடுக்குறோம். பத்திரமா கொடுத்துருக்கேன். ஆமாம் அது நமக்கு தான். ஒரு பட்டிக்காரு இங்கேயும் க்ரௌடு மேலேயும் க்ரௌடு. அதான் ஃபுல்லாக என்ட்ரன்ஸ். அங்கே போய் திரும்பி அங்கே போய் கட்டினா கேஸ். என்னோட விங்ஸ் பார்த்துக்கோங்க. இந்த விங்ஸ் தெரியும் அந்த மாதிரி சீட் ரைட் சைட் விங்ஸ் தெரியும். சொன்னேன் பாலா அது ஃபர்ஸ்ட் ஃப்ளைட் எக்ஸ்பீரியன்ஸ். நண்பர்களே நான் தான் உங்கள் பாலா பாலா கைஸ் ஃப்ளைட்டில் வந்தாச்சு. இட்ஸ் பாலாஸ் டே. இட்ஸ் டைம் 1 hour. The cabin lights will be switched off. Guys, actually I have came to Malaysia airport. மனுஷன் முன்னாடி போகிறான் ஒன்று கண்டுபிடிக்கிறான். நம்ம உண்மை எதுவும் தெரிய மாட்டேங்குது அவனுக்கு. நாங்கள் இமிக்ரேஷன் போயிட்டு முடிச்சுட்டு உங்களுக்கு நாங்கள் இது பண்ணுறோம். பை. இது வந்து இமிக்ரேஷன் சென்டர். ஃபைனலி மலேசியன் சீல் அடிச்சாச்சு. கைஸ் நாங்கள் குலாலம்பூர் ஏர்போர்ட் வந்துட்டோம். எல்லாமே முடிஞ்சு. பாலகுமார் மட்டும் இமிக்ரேஷன் என்னென்னமோ கேட்டிருக்காங்க. பொண்ணு பின்னாடி போய் அந்த அம்மா நிப்பாட்டி வச்சிருச்சு அவனை. நான் இப்போ பையன் பின்னாடி போகவும் நீட்டாக அனுப்பிச்சி விட்டார். என்னோட எம்டாக் ஃபார்ம் கூட அவர் பார்க்கல, அனுப்பிச்சி விட்டார். இவன் பொண்ணுன்னு போய் பொண்ணுக்கிட்ட மாட்டிட்டான். எங்கெங்கே போகிறீங்க எல்லாத்தையும் கேட்டிருக்காங்க. மக்களே பாலகுமார் வந்துட்டு ஆரம்பம்னா என்ன தெரியாமல் பக்கத்தில் இருந்து போராடிட்டு இருக்கா அவர்கிட்ட. மலேசியா ஏர்போர்ட்லேருந்து இப்போ கிளம்பிட்டோம். அடுத்து பட்டு கேவ்ஸ் போயிட்டு உங்களுக்கு என்ன சொல்கிறோம். ஸ்ட்ரைட் பட்டு கேவ்ஸ் போகிறோம். இன்னும் டிரைவர் இவர் தான் நமக்கு. நடுவில் உட்காந்துருக்கேன். ஈஸ் ஆக்சுவலாக ஒரு கிராப் டிரைவர். ரொம்ப ஜாலியான டைப்பாக இருக்காருங்க. எல்லாமே சப்போர்ட் பண்ணுறாரு, நிறைய ஹெல்ப் பண்ணுறாரு. This hotel. Yeah, this hotel. Yes, Big M Hotel. Big M. Yeah, Big M Hotel. Okay. Here no problem, bro. Batu Caves. Yeah, Batu Caves. Clay Balakumar Batu Caves put on time and bala. Okay, brother, you safe arrive. Sir, I didn't see one police officer, sir. எல்லாம் இருக்க மாட்டாங்க. ஒன்லி செட்டு சார் இப்படியே தெரியுது கேமரா. இல்ல போலீஸ் எல்லாமே ப்ளசண்டா இருக்காங்க பாரு. இருக்கும். Batu Caves. Yes. We cannot go in, you know. We cannot go in. Oh, just inside, outside. How many steps we should walk? Yeah. Nearby or long? Okay, sir. No waiting. The car. Oh, no waiting. Guys, முடிஞ்சாச்சு நல்லபடியாக. நாங்கள் அப்படியே வந்துட்டோம். அடுத்து அங்கே பாருங்கள் நம்ம அண்ணன் இருக்கார். பார்க்குறவங்களுக்கு புரிஞ்சிருக்கும். ரிங்கிட் ஃபோல்ட் பண்ண ஒன்றும் பிரச்சனை இல்லை. ஒரு ப்ராப்ளம் இல்லை டூட். அதெல்லாம் ஓகே. நல்ல பஸ் ஆகிடா. 80 ரூபாய்க்கு கூட தெரியும். 80 ரூபா இல்லைடா அது. 80 ரூபா இல்லை. அதான் பரவாயில்லடா. எங்கேருந்து எங்கே வந்துருக்கோம். ஆமாம், அங்கேருந்து கோயம்புத்தூர் போனால் 2500 ரூபா கேட்பானுங்க. ஆமாம், இது 100 கிலோமீட்டரு. Guys, அப்படி வாடா டேடி. sir, we can go. Okay. He don't have common sense. Guys, Batu Caves வந்துட்டோம். பாருங்க, முறையாக தலைவனை பார்த்தாச்சுங்க. பல அப்படியே வீடியோ போகிற டே
பாருங்க பாலா முருகர் பார்த்தாச்சு. அதே நேரம் கண்ணாடி அப்படியே வச்சிடலாம். இரு வீடியோ போ 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 நான் கிராப் பண்ணிக்கிறேன். கைஸா முருகர் பின்னாடி இருக்காரு. ஃபைனலாக முருகரை பார்த்தாச்சு. வாங்க ஃபுல்லாமே ரெஃப்ரெஷ் ஆகிட்டு முருகர் கூட எல்லா விஷயத்தையும் பார்ப்போம். பட் டிப்ஸ் ஃபர்ஸ்ட் ஒன். ஓகே, உங்களை அடுத்து அங்கே போயிட்டு என்னங்கிறத சொல்கிறேன். ஆஃப் பண்ணி மணி 12 ஆகுது. பட்டு கேவ்ஸில் ஹோட்டல் நேம் வந்து அமுதா வெஜிடேரியன் ரெஸ்டாரண்ட்னு சொல்லிட்டு பட்டு கேவ்ஸ்குள்ளே இருக்கிறது. 11 ஆயிடுச்சு. நம்ம மலேசியன் டைமுக்கு 11. கைஸ் கரெக்டாக மணி வந்து பார்த்திங்கன்னா இந்தியன் டைமுக்கு 9 ஆக போகுது. மலேசியன் டைமுக்கு கிட்டத்தட்ட 11 பக்கம் ஆயிடுச்சு. கரெக்டாக பட்டு கேவ்ஸில் இருக்கும். இங்கே அமுதம் வெஜிடேரியன் ரெஸ்டாரண்ட்டுங்கிற ஒரு ரெஸ்டாரண்ட்டில் சாப்பிட வந்திருக்கோம். சரியான க்ரௌடு, இங்கே ஃபுல்லாமே நல்ல க்ரௌடு இருக்குது. அடுத்து நாங்கள் போய் முருகர்கிட்ட போயிட்டு ஃபோட்டோ எடுத்துகிட்டு அப்புறம் இது பண்ணுறோம். ரெண்டா சமைச்சிச்சடா உனக்கு போகணும்ல. அப்புறம் நீ ஆத்தாவை நீயும் கூட்டிகிட்டு போகணும்ல ஆத்தாவை. அப்புறம் எங்கடா வயசு குடிப்பதில் கட்சி வேர்ல்டில் ஃபஸ்ட்டுனா பாரிஸ் தான். அதோட ஏசியாஸில் ரிட்டர்ன் ரூட் இருக்கு சென்டர் ஆஃப் சிட்டி. கைஸ் அங்கே பிகம் ஹோட்டல்னு இருக்குது பாருங்கள். அது எங்கள் ஹோட்டலு. இது 7-Eleven. இங்கே நார்மல் க்ராசரிஸ். அதனால் கைஸ் ஆக்சுவலாக நாங்கள் பிகம் ஹோட்டலில் ரூம் புக் பண்ணியிருக்கோம். ரூம் புக் பண்ணியாச்சு. ஆக்சுவலாக இது என்னென்னா நாங்கள் ரூமுக்கு எங்களுக்கு ஒரு சார்ஜ் ஆகிறது போக 70 ரிங்கட்ஸ் பே பண்ணியிருக்கோம் எக்ஸ்ட்ரா. அதில் 50 ரிட்டன் கொடுத்துருவாங்க. 20 ரிங்கட்ஸ் வந்து டூரிசம். அதை இப்போ தான் நம்பி சொன்னான்ட்டு அது மாதிரி ஆகும் எடுப்பாங்க கண்டிப்பான்ட்டு. அதை நம்ம கிளைம் பண்ணிக்கலாமாம்மா. ஓகே சரிடா என் மச்சானுக்கு வேற மூஞ்சி கலங்கிட்டே இருக்கு. பறக்கல காசு வாங்குறாங்க. மேலே ட்ரெயின் போகிற ஏரியா ஓபிசி. ஆக்சுவலாக அது எதுக்கால 7-Eleven. அதுக்கு எதுக்காக எங்கள் ரூம் மசீத் மலான். இதுதான் எங்கள் ரூமு. 2 டேஸ்க்கு பர் ஹெட்டுக்கு 1000 இந்த ரூமுக்கு. 2 டேஸ்க்கு இங்கே தான் இருக்க போகிறோம். கைஸ் கரெக்டாக டைம் பார்த்தீங்கன்னா 12 ஆக போகுது இந்தியன் டைமுக்கு. மலேசியன் டைமுக்கு நாங்கள் இப்போ 2:15 ஆக போகுது. கரெக்டாக ரூம் செக்இன் ஆகிட்டோம். 2:30 தான் செக்இன் ஆகணும். அப்புறம் கீழே அக்காட்ட கேட்ட நல்ல அக்காவாக இருந்தாங்களா. என்ன 70 ரிங்கெட் பிடிங்கித்தான் விட்டாங்க. அது வேறு. அது இருந்தாலும் சரி ஒரு 1/2 hour முன்னாடியே ரூமுக்கு விட்டுட்டாங்க. நாங்கள் வந்துட்டு அவ்வளோதான் ரூம்லாம் படுத்து ஃப்ளாட் ஆகிட்டோம். எங்கள் மச்சான் வந்து மலேசியன் சேனல் பார்க்க போகிறாரு. இப்போ மலேசியன் நியூஸில் விஜய் வராதான்னு பார்க்குறது. அதனால் நாங்கள் அவ்வளோதான் ஜாலியாக அப்படியே வைபை ஸ்டார்ட் பண்ணிவிட்டு ஒரு 10 நிமிஷம் ரெஸ்ட் எடுத்துகிட்டு போயிட்டு ஃபுட்டு எடுத்துகிட்டு அப்படியே 7-Eleven எங்களுக்கு எதுக்காலே இருக்குது. இன்னொன்று உங்களுக்கு பெரிய ஒரு இது காமிக்கிறேன் பாருங்க. எங்கள் ஹோட்டலுக்கு கீழே வந்து மெக்டொனால்ட்ஸ் இருக்குது, எம்சி டொனால்ட்ஸ் இருக்குது. நல்ல இது ரூம்லாம் பார்த்து தான் புக் பண்ணோமே. எல்லாமே நல்லாயிருக்கும், நீட்டாக இருக்கும்னு சொல்லிட்டு எல்லாமே செக் பண்ணி தான் புக் பண்ணோம். என்ன பெனாங்கில் தான் எப்படி இருக்குதுன்னு தெரியல. ஏண்டா பாலா அதை பார்த்துட்டு என்னங்கிறத சொல்கிறேன் உங்களுக்கு. நான் காமிக்கிறேன். வெளில போயிட்டு 7-Eleven போவோம். அது இங்கே கிராஸ் பண்ணால் 7-Eleven இதுக்கால ரோடு. மேலே அந்த ரோட்டுக்கு மேலே பார்த்தீங்கன்னா ட்ரெயின், இந்த புக்கிட் பிங்டிங் போகிறது, அப்புறம் மலேசியா கேஎல் ரேபிட் அந்த ட்ரெயின் எல்லாமே மேலே வரும். மேலே ட்ரெயின், இந்த பக்கம் ரூமு, அந்த பக்கமும் ரூமு, 7-Eleven, கீழே எம்சி டொனால்ட்ஸ், ஃபுல் ஸ்ட்ரீட்டு எல்லாமே அட்டாச் பண்ணுற மாதிரிங்க. சூப்பராக இருக்கும் இந்த ஏரியா.